அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலீட்டு உலகில் அதுவும் டைரக்டாக ஸ்டாக் வாங்குறதுல நம்ம பின்பற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பேச போகிறேன். அதாவது இந்த மாதிரி நீங்கள் யோசித்து முதலீடு செஞ்சாதான் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய காசை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிஸ்கியான பெட்டை எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் எடுக்கணும். இதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேன். நீங்கள் உங்களுக்கு கோல்டு, எஃப்டி, டெப்ட்டு, இந்த மாதிரி வீட்டு வாடகை, இந்த மாதிரி மற்ற அசட் கிளாஸ் மூலமாக உங்களுக்கு இன்கம் வருது, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற காசு தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்போவும் பெருசாலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் சில ஸ்டாக்கில், ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் நீங்கள் நான் சொன்ன இண்டிகேட்டர்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த இண்டிகேட்டர்ஸ் சிக்னல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு தொடர்ந்து மானிட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிஸ்கி பெட்டை எடுக்கலாம். சரி, இந்த வீடியோ இந்த மாதிரி ரிஸ்கி பெட்டு எடுக்கிறதுக்கான வீடியோ கிடையாது. அப்போது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். நெட் சேல்ஸ் க்ரோ ஆகுதா, எபிட்டா க்ரோ ஆகுதா, எபிட்டாலேருந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன்ஸ் வருது, அந்த கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன்ஸ் மார்க்கெட் கேப்போட கம்பேர் பண்ணும் பொழுது எவ்வளவு பர்சன்டேஜில் இருக்குது, ஸ்டாக்கோடைய விலை கூட கூட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதே அமௌண்ட் வந்தாலும் உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி புரிதலோட ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இதுவரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியுதா? என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே கம்பெனியுடைய அல்லது அந்த ஸ்டாக்கோடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது இது வரைக்கும் இந்த கம்பெனி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஆனால் இனிமேல் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அதனால் அப்போது அந்த கம்பெனி எந்த செக்டரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அந்த கம்பெனி எவ்வளவு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்த வருஷம் க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்களா, அந்த டீட்டெயிலை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இந்த கம்பெனி இவ்வளோ வருஷம் இருந்திருக்கு, சரிங்களா, இப்போது இந்த வேல்யூவேஷன் எனக்கு சரிதானா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, என்னடா குழப்பறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, இதை நான் வேறு விதமாக சிம்பிளாகவே சொல்லிடுறேன், தொடர்ந்து கேளுங்க. நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் இப்போ சொன்னதில். ஸ்டாக்கினுடைய விலை குறைய குறைய அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்பு குறையும். அதே கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வரும்பொழுது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் நான் மீன் பண்ணேங்க. வார்த்தை ஃப்ளோவில் ரெக்கார்ட் பண்ணுறப்ப அப்படி சொல்லிட்டேன். சரி, இப்போது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத சூப்பராக சொல்லிடுறேன். நல்ல ஸ்ட்ராங்கான லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் அப்படின்னு பங்குகள் இருக்கா, நீங்கள் ஒவ்வொரு செக்டரையும் புரிஞ்சுக்கங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு எந்த செக்டர் புரியுதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், FMCGனா என்ன? ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு, ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, ஆயில் விற்கிறாங்க, அது மாதிரி இந்த லிக்விடு, கிச்சன் லிக்விட் விற்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குல்ல. இப்போது அந்த செக்டருக்குள்ளே போங்க, அந்த செக்டரில் என்னென்ன ஸ்டாக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்கிலேயே நம்ம சொன்ன அனாலிசிஸ் பிரகாரம் ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டரா, எவ்வளோ ஹோல்டிங் வச்சுருக்கிறாரு, எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வருது, நெட் சேல்ஸ் க்ரோ ஆகுதா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் நம்ம இது வரைக்கும் பேசுனது, சரிங்களா. நான் திருப்பி திருப்பி சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் நான் கட் ஷார்ட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் சொன்னதை வச்சு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க, சரிங்களா. ஒரு 7 to 10 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க, வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எந்த செக்டர் புரியுது? ஐடி பிஸ்னஸ் புரியுதா? என்ன கன்சல்டிங் தானே? விப்ரோ, HCL, இன்ஃபோசிஸ், TCSலாம் என்ன பண்ணுறாங்க?
ரிசோர்ஸஸை வந்து ரெக்ரூட் பண்ணி அதிக விலைக்கு வந்து அவங்கள கன்சல்டிங் பிஸ்னஸ், அதாவது ஆளை வந்து யூஎஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு கொடுத்து அதுலேருந்து வர இன்கமில் ஒரு போர்ஷனை வந்து கொடுத்துட்டு மிச்சத்தை இவங்க ப்ராஃபிட்டாக வந்து தக்க வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி இந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதோடைய டெப்ட் எதுவும் இல்லாமல் நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங், கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்ல ஸ்டாக்ஸாக வாங்கிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர், உங்களுக்கு எந்தெந்த செக்டர் புரியுதோ அந்த செக்டரில் இருந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை கொண்டு வாங்க. ஆனால் அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸு நம்ம இதுவரைக்கும் பேசின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இருக்கிற ஸ்டாக்கில் நல்ல ஸ்டாக்ஸாக இருக்கணும், புரியுதுங்களா? டெப்ட் இருக்கக்கூடாது, நல்ல வந்து கேஷ் ஃப்ளோ ரிச்சாக இருக்கணும், நல்ல வந்து நெட் சேல்ஸ் க்ரோத் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் நல்ல கம்பெனி, நல்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸ், நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனியாக இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது குறைபாடுகளை தவிர்ப்பதற்காகவே நம்ம இது வரைக்கும் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல வீடியோஸ் போட்டிருக்கோம். அதிலிருந்து நீங்கள் எடுக்கிற லிஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். எப்படி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, அதோடைய விலை இப்போ கரண்ட் வேல்யூவேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போது கண்டிப்பாக மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் புல் மார்க்கெட்டாக இருக்குது, அதோடைய பிஇ எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் இப்போது இந்த ஸ்டாக்ஸை வாங்க முடியாது. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கடந்த 3 வருஷமாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இபிஎஸ் growth வந்து இல்லை. இபிஎஸ் growthனா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபா கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ 36, 25, 15 அந்த மாதிரி குறைஞ்சிட்டாங்க. அப்படின்னா இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, கேஷ் ரிச் இருக்க கம்பெனி, நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனி, பிராண்ட்ஸ் எல்லாம் பாப்புலரான பிராண்டு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனி ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நம்ம இந்த கம்பெனியில் இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூவேஷனில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த கம்பெனி வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? எல்லா கம்பெனிக்குமே இந்த மாதிரி சோதனை காலம் ரொட்டேஷன் பேஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த கம்பெனிஸை நீங்கள் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறது, இல்லை ஓரளவு, அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்குக்கு எவ்வளோ சைஸ் அலோகேட் பண்ணியிருக்கீங்க, இப்போ 50,000 தான் மேக்ஸிமம்னா அந்த 50,000 பிரித்து வாங்குங்க. ஆனால் இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் அந்த கம்பெனி இன்னும் ஒரு 4 வருஷம் கூட எடுத்துக்கலாம் அது ரிவைவ் ஆகி மேலே வர்றதுக்கு, சரிங்களா? நியூஸை கண்டு பயந்துடுறாதீங்க. எண்ட் ஆஃப் த டே என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். பெரும்பாலும் நல்ல கம்பெனிகள், கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கிற கம்பெனிகள், நெட் சேல்ஸு growth ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, விப்ரோ கம்பெனிக்கு இதே சிச்சுவேஷன் தான் இருக்குது. அதாவது 4 வருஷமாக பெருசாக growth-ஏ இல்லை, ஸ்டாக்னண்ட்டாக அதே ரிசல்ட்டே கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன மாதிரி பெட் எடுத்துருக்குறோம், இது ரிவைவ் ஆகும், growth-ஐ காட்டும் அப்படிங்கிற மாதிரி பேஷண்ட்டாக வந்து உள்ளே வந்து ஸ்டாக்கை வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, சூப்பர் கம்பெனி, கேஷ் ஃப்ளோ ரிச்சு, ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டர், நல்ல செக்டரில் இருக்கிற ஒரு நல்ல பங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி அந்த பங்குக்கு எப்போ ஹார்ட் டைம்ஸ் வருதோ அந்த சமயத்தில் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பங்கு மேலே ஏறும்பொழுது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அந்த ஸ்டாக்கு ரொம்ப வருஷமாக இருக்கிற லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து நல்லாவே இருக்கிற பங்கு, ஆனால் அந்த பங்கினுடைய விலை ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது பல வருஷத்துக்கு. ஆனால் அந்த பங்கினுடைய growth, அதாவது என்னென்னா ரிசல்ட் எல்லாமே கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த அதே ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த பங்கினுடைய விலை வந்து பெருசாக ஏறாமல் இருக்கும். ஆனால் வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பங்கினுடைய விலை ஹை பிஇயாக இருக்கும். அதாவது என்னென்னா பிஇ பிரகாரம் பார்க்கும்பொழுது அது 30 பிஇ, 40 பிஇ, 50 பிஇ கூட இருக்கலாம், சரிங்களா? அப்போது அந்த பங்கினுடைய இண்டஸ்ட்ரியல் பிஇ என்னங்கிறத பாருங்கள், அதை விட கம்மியாக ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அந்த பங்கு ஹிஸ்டாரிக்கலாக எந்த பிஇயில் வந்து ட்ரேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு கீழே வந்து இப்போ ட்ரேட் ஆகுதா, அதாவது ஒரு 10 பிஇயாவது கம்மியாக ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அப்படி பார்க்குற பொழுது அந்த கம்பெனி அந்த பிஇக்கு கீழே ட்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ ஏன் இந்த செக்டரில் இந்த பங்குக்கு இந்த வேல்யூவேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஒரு பங்குக்கு மட்டும்தான் அந்த வேல்யூவேஷன் growth வந்து டீக்ரோத் ஆகிருக்கு, மற்ற பங்குகள் எல்லாமே அதே பிஇயில் தான் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பங்கில் என்ன பிரச்சனை இருக்குது, ஃபண்டமெண்டலாக ஏதாவது பிரச்சனை இருக்கா
அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த பங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். பல்காக வாங்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உதாரணமாக பேங்கிங் செக்டர், எஃப்எம்சிஜி செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 பிஇக்கு மேலே தான் இருக்கும் நல்ல ஸ்டாக்ஸு, சரிங்களா? ஆனால் எப்படி ஆகும்னா, ஒரு 40 பிஇக்கு கீழே வந்துட்டாங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த பங்குகள் திருப்பி ரிசல்ட்டை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பியும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும், ரிசல்ட்டும் நல்லா வர்றதுனால க்ரோத் இருக்குங்க. இது டபுள் த ஸ்வாட் மாதிரி சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஓவரால் எஃப்எம்சிஜி செக்டரே ரீவேல்யூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிஇ வந்து 50 பிஇலேருந்து 30 பிஇ 20 பிஇக்கு திருப்பி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 2000 இருந்த மாதிரி. அப்போ வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து அந்த மாதிரி வந்து மாறும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும், சரிங்களா? இது 2வது ஸ்ட்ராட்டஜி. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வாங்குகிற பங்குங்கிறது 15 வருஷத்துக்கு வைக்கக்கூடிய பங்காக இருக்கணும். அந்த மாதிரி செக்டரில் அந்த மாதிரி கம்பெனிஸை தான் சூஸ் பண்ணணும். வேல்யூவேஷன் வந்து அதிகமாக வாங்கிடக்கூடாது, சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் உள்ளே கொண்டு வர்ற பங்கே நல்ல பங்காக இருக்கணும். நல்ல பங்குனா ரொம்ப நல்ல ரிச்சான குவாலிட்டி உள்ள பங்காக இருக்கணும். அப்போ கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு லாஸு, அதாவது என்னென்னா 10 பங்கு வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து 7 பங்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா 7-8 பங்கு கூட லாஸ் ஆகிரும். இப்போது நம்ம சொல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து மெயின்டைன் பண்ணி அந்த ப்ரைஸ் சார்ட்டை வந்து மானிட்டர் பண்ணி வேல்யூவேஷன் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 50,000னா 10,000 5 தடவை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுருந்தாலோ, ஓவர் த பீரியடில் இந்த 10 பங்குல குறைஞ்சது ஒரு 6-7 பங்காவது வந்து டீசென்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். 15% சிஏஜிஆர் கொடுத்தா கூட 3 பங்கு வந்து நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தவறுகளை குறைச்சி நல்ல ப்ராஃபிட்டை அள்ளித்தர்ற ஸ்ட்ராட்டஜி. என்னைக்கு மார்க்கெட் வந்து அந்த பங்குகளை மதிக்கலையோ அப்போ தான் வந்து நம்ம அந்த பங்குகளை வாங்க ட்ரை பண்ணணும். இப்போ இருக்கிற புல் எஃபெக்ட்லேயுமே நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மாதிரி அண்டர் வேல்யூடாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஏஐஸ் வந்து நிறைய நம்ம ஸ்டாக்ஸை விற்றுருக்குறாங்க. அதில் போய் எஃப்ஏஐ ஹோல்டிங்ஸு குறைஞ்ச நல்ல கம்பெனிகளை பாருங்கள், அதில் வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், முன்னாடி சொன்னதெல்லாம் கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி பங்குகளை போர்ட்ஃபோலியோவில் உள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிற பங்கு இருக்குல்ல, இப்போ நான் பேசுனதை வச்சு உங்களுக்கு சில பங்குகள் நேம் இருக்குல்ல, அந்த நேமை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை செக் பண்ணிவிட்டு இது நல்ல பங்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை உங்களுக்காக சொல்கிறேன். அப்படிங்கிறத தான் நான் வந்து இதோட முடிச்சுக்குவோம். அந்த வீடியோவை ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறேங்க.